நண்பர்களே, இயேசுவின் சொந்தங்களே, இன்றைய நாளில் நற்செய்தியாளர் இந்த 4 விசித்திரமான பெண்கள் அல்லது பாவிகளை இந்த தலைமுறை அட்டவணையில் இணைக்கிறார் என்பதற்கு ஒரு சில சரியான விளக்கங்கள் இருக்கின்றன. முதலிலே அன்னை மரியாவினுடைய முன்னோடிகள் இந்த பெண்கள் என்று யாரும் சொன்னால் அது தவறு. ஒரு சில கட்டுரைகளை தமிழிலே ஒரு சிலர் எழுதியிருக்கிறார்கள். அது தவறு என்பதனை என்னுடைய எல்லா நூல்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பெண்களை முதலிலே இவர்கள் 4 பேரும் 4 இனங்களைச் சேர்ந்தவர்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு பெரிய தற்பெருமை உண்டு. அது என்ன என்றால், அவர்கள் ஒரு பியூர் ரேஸ், கலப்படம் இல்லாத ஒரு இனம் என்ற ஒரு பெருமிதம் அவர்களிடம் இருந்தார். அதை இங்கே மத்தேயு உடைக்கிறார். நீங்கள் கலப்படம் இல்லாதவர்கள் அல்ல, நீங்கள் கலப்படம் உள்ளவர்கள். 4 வேற்று இன பெண்களுடைய இரத்தம் உள்ளே இருக்கிறது என்பதனை சுட்டி காட்டுகிறார். அது எதற்கு என்றால், அவர்களுடைய அந்த ப்ரைட், பெருமையை உடைப்பது மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு ஒரு இனத்துக்கு உரியவர் மட்டுமல்ல, உலக இனங்களுக்கெல்லாம் உரியவர் என்று காட்டுவதற்காகத்தான் அங்கே இந்த 4 பெண்களையும் அவர் இணைத்திருக்கிறார். த யூனிவர்சாலிட்டி ஆஃப் சல்வேஷன் ஆஃப் ஜீசஸ், அந்த கருத்தை சொல்வதற்காக, இயேசுவினுடைய மீட்பின் பொதுத்தன்மையை சுட்டி காட்டுவதற்காக எல்லா இனக்கலப்பிலும் இருந்து வந்தவர் ஆண்டவர் இயேசு என்று அவர் சொல்லுகிறார். எனவே எப்படி இந்த 4 பெண்களை சொன்னதற்கு முதல் காரணம், 4 இனங்களை சார்ந்தவர்கள். அது ஒட்டுமொத்த மனுக்குலத்தை குறித்து காட்டுகிறது என்பது. இரண்டாவது, அவர்கள் பாவிகள் என்பது எதற்காக என்றால், பாவிகளையும் கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தில் இணைத்துக் கொள்கிறார் என்ற ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக. எனவேதான் இந்த காரணங்களுக்காக புனித மத்தேயு தன்னுடைய தலைமுறை அட்டவணையிலே 4 பெண்களை இணைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மத்தேயு இயேசுவை அன்னை மரியாவினுடைய மகன் என்று எல்லா இடங்களிலுமே தெளிவாக சொல்கிறார். குறிப்பாக மத்தேயு 1:16 நாம் ஏற்கனவே வாசித்த பகுதி, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. 1:18 அவர்கள் கூடி வாழும் முன் அவர் தூய ஆவியாரால் கருத்தரித்திருந்தார். இன்னும் கூடுதல் செய்திகள். அன்னை மரியா கன்னி என்பதற்கு யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்ற செய்தியை கொடுக்கிறார். மத்தேயு 1:19 இயேசு பிறக்கும் வரை, அதாவது 1:25 மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை என்ற குறிப்பையும் தருகிறார். எனவே இப்படி இயேசு கன்னி மரியாவின் மகன் என்ற செய்தியை தருவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு குறிப்பு மத்தேயு 1:22-23 வருகிறது. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாகும் நிகழ்ந்தது. அதாவது இயேசுவினுடைய பிறப்பு பழைய ஏற்பாட்டினுடைய இறைவாக்கின் ஒரு பகுதி என்று மத்தேயு நம்பினார். அந்த இறைவாக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், எசையா 7:14 இருக்கிறார். அந்த இறைவாக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு இளம்பெண், குழந்தையோடு இருக்கிற அந்த இளம்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இந்த இறைவாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், ஆகாஸ் மன்னருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகாஸ் மன்னர் யூதேயாவின் மன்னர். இஸ்ராயேல் நாடு அவருக்கு எதிராக போரிடுகிற சூழல். அவர்கள் கூட்டணி அமைத்து போரிடப் போகிறார்கள். யூதேயா நாடு இஸ்ராயேலை விட சிறிய நாடு. எனவே அவரும் கூட்டணி வைத்து போரிட பார்க்கிறார். அப்பொழுது கடவுள் செய்தி அனுப்புகிறார் எசையா வழியாக, உன்னுடைய பலம் படை வீரர்கள் அல்ல, சோல்ஜர்ஸ் அல்ல, நானே உன்னுடைய பலம். எனவே அதை நம்பாதே, நீ தனியாக போருக்கு போ, நீ ஜெயிப்பாய்
அதற்குத்தான் அவர் ஒரு அறிகுறி கொடுக்கிறார். கருவுற்றிருக்கும் இளம்பெண். அந்த இளம்பெண் ஆகாசுடைய மனைவி. போரிலே அவர் வெற்றி பெறுகிறார். அதனால் அவருடைய மனைவி சிறைப்படுத்தப்படவில்லை அல்லது கொல்லப்படவில்லை. அவர் குழந்தை பிறக்கிறது. எனவே ஆகாச நன்றியோடு எம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று பெயரிடுகிறார். இது வரலாற்று பின்னணி. அதே சமயத்தில் இங்கே மரியன்னையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது மத்தேயு கன்னி என்றே தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே நேரடி பொருளில் எசையா 7:14 ஆகாசுக்கும் அவருடைய மனைவிக்கும் பொருந்துவதாக இருக்கும். ஆனால் இரண்டாவது பொருளிலே இந்த இறைவாக்கு அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் பொருந்துவதாக நாம் பார்க்கிறோம். இப்படி மத்தேயு தன்னுடைய நற்செய்தியிலே மிக அழுத்தமாக இயேசுவின் அன்னை மரியா, இயேசுவின் தாய் மரியா, இயேசு என்ற மீட்பரின் அன்னை மரியா என்ற பதிவை அழுத்தமாக தருவதை நாம் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் மரியன்னை பற்றி தருகிற சிறப்பு செய்திகள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். அன்னை மரியா தந்தையாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் அன்னை. இந்த செய்தியை லூக்கா தருவதை பார்ப்பதற்கு முன்பாக லூக்கா நற்செய்தியாளருடைய சிறப்புகளை ஒரு சில வார்த்தைகளில் சொல்ல வேண்டும். லூக்கா நற்செய்தியை குழந்தைகளின் நற்செய்தி, பெண்களின் நற்செய்தி, ஏழைகளின் நற்செய்தி, மருத்துவ நற்செய்தி என்றெல்லாம் அறிஞர்கள் அழைக்கிறார்கள். அதற்கு காரணம், லூக்கா நற்செய்தியில்தான் அதிகமான பெண்கள் உள்ளே வருகிறார்கள். அதே போல குழந்தைகள் பற்றிய செய்திகள் அதிகமாக வருவதும் லூக்கா நற்செய்தியில்தான். ஏழைகளை பற்றிய நற்செய்தி, ஏழைகள் பற்றி அதிகமாக பேசுவதும், ஏழைகளே பேறு பெற்றோர், நீங்கள் பேறு பெற்றோர் என்று ஏழைகளை பற்றி இயேசு சொல்வதும், இவையெல்லாம் லூக்கா நற்செய்தியில் தான் காணப்படுகிறது. அதே போல் மருத்துவ குறிப்புகளும் காணப்படுவதால் இது குழந்தைகளின் நற்செய்தி, பெண்களின் நற்செய்தி, ஏழைகளின் நற்செய்தி, மருத்துவ நற்செய்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. லூக்கா ஒரு புறவினத்து கிறிஸ்தவர். எனவே அவர் எழுதிய நற்செய்தி எப்படி மத்தேயு குறிப்பாக யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதினாரோ அதுபோல லூக்கா புறவினத்து கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அதனால்தான் அதில் ஒரு பொதுத்தன்மை இருக்கும், ஒரு இளகிய மனப்பாங்கு இருக்கும், எல்லோரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய பாங்கு இருக்கும். அத்தகைய ஒரு நற்செய்தி. பெண்களின் நற்செய்தி என்று சொன்ன அளவில் அன்னை மரியாவுக்கு சிறப்பிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குழந்தை பருவ நிகழ்ச்சியுரைகளை 2 பேர் தருகிறார்கள், மத்தேயும் லூக்காவும். அவர்களிலேயே அந்த 2 பேரில் மரியாள் பற்றிய மிகச்சிறப்பான குறிப்புகளை தருவது புனித லூக்கா. லூக்காவுடைய நற்செய்தி குழந்தை பிறப்பு அறிவிப்பிலே ஆரம்பமாகிறது. முதல் அதிகாரத்திலே 2 குழந்தை பிறப்புகள் அறிவிக்கப்படுகின்றன. ஒன்று இயேசுவினுடைய முன்னோடி, forerunner of Christ, ஜான் த பாப்டிஸ்ட், ஸ்நாபக அருளப்பர், திருமுழுக்கு யோவான், அவருடைய பிறப்பு. அவருடைய தந்தை சக்கரையா என்ற குருவுக்கு தரப்படுகிறது. 1 முதல் 25 வசனங்கள் அங்கே காணப்படுகின்றன. அதற்கு அடுத்ததாக மெசியாவினுடைய பிறப்பு அறிவிப்பு. முதலில் மெசியாவின் முன்னோடி பற்றிய பிறப்பு அறிவிப்பு, இரண்டாவது மெசியாவினுடைய பிறப்பு அறிவிப்பு.
இதனைத்தான் இயேசுவின் பிறப்பின் முன்னறிவிப்பு என்று நாம் அழைக்கிறோம். பழைய காலத்திலே இதனை மங்கள வார்த்தை என்று நாம் அழைத்ததுண்டு. இந்த பகுதியை வீரமாமுனிவர் தன்னுடைய தேம்பாவணியிலே கையாளுகிற விதம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, ஆச்சரியத்தையும் தருகிறது. குறிப்பாக கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி இறைவனின் திருமகன் அவருடைய வயிற்றிலே கருவாகி பிறக்க இருக்கிறார் என்ற செய்தியை கொடுத்து, அதுவும் ஆண் துணையின்றி தூயாவியாரின் துணையால் நிகழப்போகிறது என்பதை சொல்லி அதற்கு சம்மதம் வாங்குகிற அந்த பகுதியை அவர் நகைச்சுவையோடு என்று சொல்வதை விட மிகுந்த சுவையோடு சொல்வதை பார்க்கிறோம். காரணம், இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதனை அவர் பதிவு செய்கிறார். கடவுள் வானதூதரை மரியாவிடம் அனுப்புகிறார். மரியாவுடைய பதில்தான் உலகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறார். அவர் ஆம் என்ற பதிலுக்கு பதிலாக இல்லை என்று பதில் சொல்லிவிட்டால் என்ன நிகழும் என்ற ஒரு அன்சர்டனிட்டி, உறுதியற்ற தன்மையை அங்கே அவர் பதிவு செய்கிறார். அதனால் தேம்பாவணியில் அவர் சொல்கிறார், அன்னை மரியா அவரை வானதூதர் சந்தித்த பொழுது என்ன பதில் கொடுக்க போகிறாரோ என்று வானகமே விண்ணுலகம் முழுவதும் அப்படியே மலைத்து போய் அதிர்ந்து போய் நின்றது, மூச்சு பிடித்து நின்று கொண்டிருந்தது. அவர் ஆம் என்று பதில் கொடுத்தவுடன் பெருமூச்சு விட்டு விண்ணகமே மகிழ்ந்தது என்று சொல்வார். எனவே இப்பேற்பட்ட பகுதி, இதனுடைய விவிலிய பகுதிக்குள் இப்பொழுது வருவோம். இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. பல முக்கிய செய்திகளை லூக்கா இங்கே தருகிறார். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். முதல் செய்தி லூக்கா 1:26. 6ஆம் மாதத்தில் என்று சொல்ற பொழுது எதன் 6ஆம் மாதத்தில்? சக்கரையாவுக்கு வானதூதர் காட்சி கொடுத்த 6வது மாதத்தில். அதாவது திருமுழுக்கு யோவான் எலிசபெத்து வயிற்றிலே கருவாகி 6வது மாதத்தில் என்ற செய்தி மிக முக்கியமானது. எனவே என்றால் இவை இரண்டும் மீட்பு நிகழ்வுகள், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அதனை அவர் சுட்டி காட்டுகிறார். சரி, அது எந்த ஊர்? நாசரேத்து ஊர். மிக தெளிவாக இருக்கிறது. அங்கே இருந்தவர் யார்? ஒரு கன்னி. 2வது வசனத்துக்கு வருகிற பொழுது அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். இதுவும் மிக முக்கியமானது. யோசேப்பு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இல்லை, அவருக்குன்னு ஒரு பின்னணி இருக்கிறது. தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்புக்கு அவர் மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. எனவே இந்த 2 வசனங்கள், வானகத்திலிருந்து கடவுள் செய்தியாளரை அனுப்புகிறார். அது எப்பொழுது நிகழ்கிறது? 6ஆம் மாதத்தில் நிகழ்கிறது. எங்கே அனுப்புகிறார்? நாசரேத்திற்கு அனுப்புகிறார். யாரிடம் அனுப்புகிறார்? மரியா என்னும் கன்னியிடம் அனுப்புகிறார். அவர் யோசேப்பு என்னும் தாவீதின் குலத்தவருக்கு மன ஒப்பந்தமானவர். இவ்வளவு செய்திகளை 2 வசனத்தில் கொடுக்கிறார். அதற்கு பிறகு நாம் அதிகமாக உச்சரிக்கின்ற வார்த்தை மரியலிலும் சரி, மரியன்னை பக்தியிலும் சரி, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற வார்த்தை தான். மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று வானதூதர் அவரை அழைத்தார். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவருடைய ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்ற நூலின் 3வது பாகத்தில் இதை பற்றி மிகுந்த அழகான விளக்கங்களை தருகிறார். அதற்குள்ளெல்லாம் செல்வதற்கு நமக்கு நேரமில்லை. இந்த அருள் நிறைந்த மரியே காரிஸ்,
ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்பது கடவுளுடைய முழு அருளையும் அவர் பெற்றவர் என்று சொல்கிறார். இதனை கபிரியேல் தூதர் மரியாவுக்கு சொன்னார். அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அன்னை மரியாவை வெறும் மரியா என்றோ இயேசுவின் அன்னை என்றோ மட்டும் சொல்லாமல் அருள் நிறைந்த மரியே என்றுதான் நாம் உச்சரிக்கிறோம். எப்படி அவர் கபிரியேல் தூதரிடம் பேசுகிற முறை, அவர் முதலிலே அச்சம் கொள்கிறார். மரியே அஞ்ச வேண்டாம் என்று கபிரியேல் தூதர் சொல்லி, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், 1:31, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். எப்படி போகிறது? மரியாவுடைய கேள்வி வருகிறது, இது எப்படி நிகழும், நானோ கணவனை அறியேனே. அதற்கு அவர் சொல்லுகிறார், தூய ஆவியார் உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்து மிக முக்கியமாக அவர் சொல்வது ஒரு வரலாற்று சான்று. உம் உறவினரான எலிசபெத்து கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர், அவருக்கு இது 6ஆம் மாதம். எனவே இந்த செய்தியை சொன்னவுடன் அன்னை மரியா முழுமையாக நம்புகிறார். ஏனென்றால் எலிசபெத்தை பொறுத்தளவில் எலிசபெத்தை பற்றி சொல்கிற பொழுது எ உமன் டபுளி கர்ஸ்ட் என்று சொல்வார்கள், 2 முறை சபிக்கப்பட்டவர் என்று. காரணம் என்ன என்றால், இளம்பெண்ணாக குழந்தைகளை பெற்று எடுப்பது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. ஆனால் இவர் இளம்பெண்ணாக மலடி என்று அறியப்பட்டவர், முதிய வயதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அதனால்தான் அவர் யார் கண்ணிலும் படாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தார் என்று நற்செய்தி சொல்கிறார். எனவே அவர் இப்பொழுது கருவுற்றிருக்கிறார் என்றால் அது கடவுளுடைய இன்டர்வென்ஷன், அவருடைய செயல்பாடு என்பதனை கபிரியேல் தூதர் சொன்னவுடன், இதோ நான் உமது ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு அது நிகழட்டும் என்று அன்னை மரியா சொல்கிறார். இதை இந்த பகுதிக்கு விவிலியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இதனை என்னை போன்று சிந்திக்கின்ற இறையலார்கள் இதனை ஒரு இறைவாக்கு பகுதியாக, ஒரு இறைவாக்கினரின் அழைப்பாகவே பார்க்கிற வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்களை அழைக்கிற பொழுது அதிலே 4 படிகள் இருக்கும். ஒன்று, இறைவன் இறைவாக்கினராக அழைப்பு விடுப்பார். ஆனால் அழைக்கப்படுகிறவர் 2வது தயக்கம் காட்டுவார், 3வது அந்த தயக்கம் நீக்கப்படும், 4வதாக தயங்கியவர் அதனை ஏற்றுக்கொள்வார். இதுதான் இறைவாக்கினர்களுடைய அழைப்பின் படிகள். உதாரணமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், மோசேயை எடுத்துக்கொள்வோம். கடவுள் மோசேயை அழைக்கிறார். ஆனால் மோசே என்ன சொல்லுகிறார்? நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது, அதை பற்றி கவலைப்படாதப்பா, உன் சகோதரன் ஆரோன்ட்டு சொல்லு, அவன் அரசனிடம் எடுத்து சொல்வான் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு வேற வழி இல்லை, அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல எரேமியாவை அழைக்கிறார். நான் ரொம்ப இளைஞன், கல்யாங்காட்சி பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று குடும்பம் நடத்தணும், அதனால் இதை விட்டுருங்க, நான் இறைவாக்கினன் அல்ல, இறைவாக்கினுடைய குடும்பத்தை சார்ந்தவனும் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் கடவுள் அப்படி சொல்லாதே, இளைஞன் என்று சொல்லாதே, நான் உடன் சொல்வதை மக்களிடம் சொல் என்று சொல்கிறார். அது அப்படி ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு உதாரணம், எசையா அழைக்கப்பட்ட போது அவர் இன்னும் ஒரு கன்வின்சிங் ஒப்ஜெக்ஷன் சொல்கிறார். என்ன என்று சொன்னால், நான் அசுத்த உதவுடையவன் என்று சொல்கிறார். உடனே கடவுள் வானதுரை அனுப்பி ஒரு தீப்பிழம்பை எடுத்துட்டு போய் அவருடைய நாவை சுட்டு அவருடைய நாவை சுத்திகரிக்கிறார். அதற்கு பிறகு கேட்கிறார், யாரை அனுப்புவேன்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அதே போலதான் அன்னை மரியாவினுடைய அழைப்பிலும் அவர் அழைக்கப்படுகிறார், இயேசுடைய தாயாக இருக்க. ஆனால் அவர் தயக்கம் காட்டுகிறார். அவருடைய தயக்கத்தை 3வதாக வானதூதர் நீக்கிவிடுகிறார். இறுதியாக அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். எப்படி அன்னை மரியாவினுடைய ஆம் என்ற சொல்
உலக மீட்பினுடைய அடித்தளமாக அடிநாதமாக அமைந்ததை பார்க்கிறோம். அடுத்த உரையிலே இன்னும் லூக்காவில் மீதம் இருக்கிற பகுதிகளை நாம் பார்ப்போம்.